படம் வந்து உண்மையிலே ஒரு டீசெண்டான ஒரு படம் தான். ரொம்பவும் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதீங்க. ஆக்சுவலி என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு எப்படி சொல்லுது, ஒரு லவ்னா என்ன டிஃபைன் பண்றாங்க, இந்த ஜென்ரேஷனுக்கு லவ்னா என்ன டிஃபைன் பண்றாங்க, இல்ல வந்து மென் வந்து எப்படி ஒரு உமனை ட்ரீட் பண்ணும், அந்த மாதிரி விஷயங்கள் இந்த படத்துல நல்லாவே சொல்லுவாங்க. இது முன்னாடி பிரதீப் மேல இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் இருந்தது, உமனை இப்படி அவர் ரொம்ப கேவலமா பேசுறாரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படத்துல நல்லா மாத்திருக்காங்க. இதை தாண்டி வந்து மமிதா பஜ்ஜு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க பேரிங் உண்மையில நல்லா இருந்தது. இது வந்து படம் வந்து அவங்கள பத்தின படமே தவிர அவங்க நீங்க படம் பார்த்தா தெரியும், அது அவங்கள பத்தின படம் தான். பட் நீங்க வந்து லவ் அந்த ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதீங்க. இந்த படத்துல எது லவ்ன்றதை டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? மியூசிக் உண்மையில சாயபங்கர் மியூசிக் நல்லா இருக்கு. ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி நீங்க மமிதா பஜ்ஜுவும் இவரும் ப்ரோக் ஆகி உட்கார ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் வந்து ஒரே இடத்துல பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரே இடத்துல ஏன் பண்ணாங்கன்றதுக்கு ஒரு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. உன்னால ஒரு டீடைல்ஸ் நல்லா வச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் மமிதா பஜ்ஜி இவரோட லவ் ரியலைஸ் பண்றது ஒரு சீன் இருக்கும். ஸோ அந்த சீனும் உண்மையிலே நல்லா இருக்கும். உண்மையிலே நீங்க பார்க்கும்போது சரத்குமார் வந்து உண்மையிலே ஒரு ஸ்டோர் ஸ்டீலர். இந்த படத்தை நீங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்து நீங்க 90s சரத்குமார் எப்படி பாத்தீங்கன்னா அந்த ரோலை பண்ணிப்பா சீரியஸான ரோல் இருக்கும். இதுக்கு சீரியஸா இருக்கும், ஃபன்னான ஒரு ரோலும் நல்லாவே பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் என்ன படத்துல ஒரு கொஞ்சம் எனக்கு ஒர்க் ஆகாது என்னன்னா, படம் என்ன ஒர்க் ஆகாதுன்னா கொஞ்சம் எக்ஸாகிரிகேஷன் அதிகமா பண்ணிட்டாங்க. படத்தை இன்னும் கொஞ்சம் கிரவுண்டடா கொஞ்சம் சட்டிலாவே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காமோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலா தோணுச்சு. எக்ஸாகிரிகேஷன் பண்ணாம இன்னும் கொஞ்சம் சட்டிலா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இதுல டிராகனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான். பட் என்ன லவ்ன்ற என்ன டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, டிராகன் வந்து நீங்க இதை பெட்டரா அதை பெட்டரா கம்பேர் பண்ணாதீங்க. டிராகன் வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படம் வந்து எனக்கு ஓகே பார்ஷியலி ஒர்க் ஆச்சு. ஒரு பிரதீப் வந்து ஆக்டிங்ல இன்னுமே நல்லா பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்கும்போது ஆக்டிங் இன்னுமே நான் சூப்பரா இருக்கும். மமிதா பஜ்ஜும் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட் எதுவுமே இல்லை, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். மமிதா பஜ்ஜு ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. உண்மையில நல்லா பண்ணிருக்காங்க. ஆக்டிங் வைஸ் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நீங்க பார்க்கும்போது தெரியும். அதே நேரத்தில் மியூசிக் சாயபங்கர் மியூசிக்குமே நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவர் வந்து இந்த ஆல்பம் சாங்லாம் ஓவர் மிக்ஸ் பண்ணுன்னு அந்த ஒரு எனக்குமே அது பர்சனலா ஃபீல் ஆச்சு. பட் அதெல்லாம் தாண்டி வந்து இந்த படத்துல வந்து என்ன தேவையோ அதை கரெக்டா பண்ணியிருக்கேன். சாங்ஸ் எல்லாமே ஒரு 3 சாங் நல்லா இருக்கு. வேற லெவல், ஃபர்ஸ்ட் கிளாஸ், வேற மாதிரி 100% ஒர்க் அவுட், வேற லெவல் என்டர்டெய்னிங் படம். வேற மாதிரி மியூசிக்லாம் அசத்தல். ஃபேமிலி பக்கா ஃபேமிலி. சாய் அபியங்கர் எல்லாம் இனிமேல் ட்ராவல் இன்டர்நெட்ல தான் பண்ண முடியும், தியேட்டருக்குள்ள பண்ண முடியாது. நாங்க பண்ண விட மாட்டோம். நல்லா இருந்துச்சு.